அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்திலிருந்து குரூப் 1, குரூப் 2, சமீபத்தில் குரூப் 4 எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் நம்ம படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். லைக் பண்ணிவிட்டு HYPE ஹைப் அப்படின்னு கமெண்ட் கீழே வரும். அந்த ஹைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். HYPE ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இதற்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. இது நம்மளுடைய 5ஆம் வகுப்பு, அதாவது 5வது கிளாஸு. 4 கிளாஸ் பார்த்தோம்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீதி கட்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீதி கட்சி 1916 டு 1920. நீதி கட்சி வருங்கால திராவிட இயக்கத்துக்கான தத்துவார்த்த அடித்தள கட்டுமானத்தை அமைத்து கொடுத்தது அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா ஆர் கண்ணன். நீதி கட்சி வருங்கால திராவிட இயக்கத்துக்கான தத்துவார்த்த அடித்தள கட்டுமானத்தை அமைத்து கொடுத்தது அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா ஆர் கண்ணன். நீதி கட்சிக்கான முன்னோடி முயற்சிகள், அரசாங்க ஆணைகள். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஆங்கில அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பித்தது. 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுது? ஒரு ஆணையை பிறப்பிக்குது. அந்த ஆணை என்ன சொல்லுது அப்படின்னா 1854 நிலை ஆணை. இந்த ஆணைப்படி அரசாங்க கீழ்நிலை பதவிகளுக்கான நியமனங்கள் ஒரு சில செல்வாக்குமிக்க குடும்பங்களின் ஏகபோக உரிமையாக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது ஒருத்தவங்களோட வழி வழியாக அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பதவிகள் அம்மாவட்டத்தில் உள்ள பிரதான சமூகத்தினருக்கு கிடைக்குமாறு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக்கப்பட்டது அப்படின்றாங்க. 1854 அந்த ஜிஓ நம்பர் 128ல் 2 ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் அப்படின்றாங்க. அரசாங்க கீழ்நிலை பதவிகளுக்கான நியமனங்கள் ஒரு சில செல்வாக்குமிக்க குடும்பங்களின் ஏகபோக உரிமையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பதவிகள் அம்மாவட்டத்தில் உள்ள பிரதான சமூகத்தினருக்கு கிடைக்குமாறு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டது. 1871ஆம் ஆண்டு மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் கோர்னிஸ் அப்படின்ற மேற்பார்வையாளராக இருக்கார். ஓகேங்களா? பின்வருமாறு பரிந்துரை பண்ணுறார். 1871 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்போது மேயோ பிரபு இருக்கார். முறைவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1882. அப்போது ரிப்பன் பிரபு இருக்கார். ஒவ்வொரு பிரச்சனையும் பிராமண கண்ணாடி மூலம் பார்ப்பது அரசாங்க அரசியலுக்கு நல்லதல்ல. மிக அதிகமாக உள்ள இந்துக்கள், முஸ்லிம்கள் ஆகியோரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவிகளுக்கு வரம்பு விதிக்க வேண்டும். எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கும் முதல் முக்கியத்துவம் கொடுக்காதவாறு அரசின் கொள்கைகள் இருக்க வேண்டும். சுருங்க கூறின் 1854 நிலையாணையும் 1871 பரிந்துரையும் நீதி கட்சி தோன்றி வேறுவிட்டு வளர்வதற்கான விதைகளை தாங்கி இருந்தன என்பதில் ஐயமில்லை. 1854க்கான நிலையாணையும் 1871க்கான பரிந்துரையும். ஆதி திராவிடர் மகாஜன சபை. ஆதி திராவிடர் மகாஜன சபை இது என்ன சொல்கிறாங்க? இது பிராமணர் கண் கொண்டு பார்க்காதீங்க, அது சமத்துவமாக பாருங்கன்ற மாதிரி சொல்ல வராங்க. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சென்னையில் பார்த்தோன்னா பிராமணர் அல்லாதோர் சார்பில் துவங்கப்பட்ட மிகப்பெரிய பிராந்திய அரசியல் அமைப்பு நீதி கட்சியாகும். இந்த கட்சி உருவாக்கப்படுவதற்கு முன்பாக இத்திசை நோக்கி பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றுள் முதன்மையானது ஆதி திராவிட ஜனசபை. ஆதி திராவிடர் முதல் முறையாக திராவிடர் என்ற பட்டப்பெயரை போட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஆர் கண்ணன். ஆதி திராவிடர் ஜனசபை அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஆர் கண்ணன்றது தேவை கிடையாது, கேட்க மாட்டாங்க. 2 துண்டு வெளியீடுகள் 1895. ஆதி திராவிட ஜனசபை அமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1895ஆம் ஆண்டு 2 துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டன. பிராமணர் அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும். பிராமணர் அல்லாதோர் இனங்களை சீர் செய்வதற்கான வழிவகைகள். இவ்விரு வெளியீடுகளும் நடுநிலையாளர் என்ற புனைப்பெயரில் எழுதப்பட்டவை. அதாவது ஆதி திராவிட ஜனசபை 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1895 2 பிரசுரங்கள் வெளியிட்ட 2 நோட்டீஸ் விட்டுருக்காங்க. த நான் பிராமின் ரேசஸ் ஆஃப் இன்சைன் பப்ளிக் சர்வீஸ், பிராமணர் அல்லாத இனங்களும் இந்திய பொதுப்பணியும் அப்படின்னு ஒரு பிரசுரமும், பிராமணர் அல்லாதோர் இனங்களை சீர் செய்வதற்கான வழிவகைகள் அப்படின்ற பிரசுரமும் வெளியிட்டிருக்காங்க. இவ்விரு வெளியீடுகளும் நடுநிலையாளர் என்ற புனைப்பெயரில் எழுதப்பட்டவை. இந்த ரெண்டுமே எப்படி எழுதப்பட்டது? நடுநிலையாளர் அப்படின்ற புனைப்பெயரில் எழுதப்பட்டவை. இந்த வெளியீடுகள் அரசு பணிகளில் பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் இப்பணிகளில் அனைத்து வகுப்பினரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தன.
என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்றுக்கங்க, ஒருத்தவங்க மட்டும் ஏற்றுக்கிறாதீங்க. இவ்வெளியீடுகள் முதல் முறையாக பிராமணர் அல்லாதோர் பற்றிய பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. அப்படின்னா அந்த 2 பிரசுரம் தான் என்ன பண்ணியிருக்கு, மொத கொண்டு வந்திருக்கு. என்னென்ன அந்த 2 பிரசுரம்? பிராமணர் அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும் ஃபர்ஸ்ட் பிரசுரம். செகண்ட் பிரசுரம் பிராமணர் அல்லாதோர் இனங்களை சீர் செய்வதற்கான வழிவகைகள். இந்த 2 பிரசுரங்கள் தான் என்ன பண்ணியிருக்கு, அதை வெளியே கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவ்வெளிவீடுகள் முதல் முறையாக பிராமணர் பிரச்சனைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தன. இந்த பிரசுரங்களில் பிராமணர் அல்லாதார் இனங்கள் இந்திய பொதுப்பணி ஆகிய சொற்றொடர்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடப்பட்டிருப்பது. இந்த நோட்டீஸில் பிராமணர் அல்லாத இனங்கள் இந்திய பொதுப்பணி அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 2 வெளியீடுகளும் தேசிய கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டவை. சும்மா எழுதல, ஒரு விசால பார்வை கொண்டு எழுதியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? உனக்கு பார்வை விசாலமாக்கு, உன் அகண்ட வெளியே அந்த உலகை விழுங்குன்றான் பாரதிதாசன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு தேசிய கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டது. சங்கரன் நாயர் 1904 1908 வரைக்கும். சங்கரன் நாயர் நீதிபதி ஆவதற்கு முன் பிரிட்டிஷார் போற்றும் சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் சாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டது என்று பேசினார். 1904 நீதிபதி ஆறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷார் போற்றும் சமத்துவம், சகோதரத்துவம்னா சாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டது. சென்னை பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு உரையாற்றிய நீதிபதி சங்கரன் நாயர் வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லை என்று கூறுகிறார். 1908 சங்கரன் நாயர் என்ன சொல்கிறாரு, வர்ண ஜாதி முறை நீங்கள் நீக்கப்படாட்டி என்னது அரசியல் முன்னேற்றம் காண முடியாது அப்படின்னு 1908 சொல்கிறாரு. 1904 சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் ஜாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டது அப்படின்னு குறிப்பிடுறார். அதுக்கப்புறம் சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909. சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909ஆம் ஆண்டு பி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தம நாயுடு ஆகிய 2 பிராமணர் அல்லாத வழக்கறிஞர்கள் சென்னை பிராமணர் அல்லாதர் சங்கம் என்ற அமைப்பை துவக்கினர். அப்படின்னா சென்னை பிராமணர் அல்லாதர் சங்கம் என்ற அமைப்பை துவக்கியவர்கள் யார்? பி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தம நாயுடு. எப்பொழுது தொடங்குறாங்க? 1909ஆம் ஆண்டு தொடங்குறாங்க. இவங்களா சென்னை பிராமணர் அல்லாதர் சங்கம் சொல்லி 2 பிராமணர் அல்லாத வழக்கறிஞர்கள், இவங்க 2 பேரும் யார்? வழக்கறிஞர்கள். இந்த அமைப்பின் நோக்கம் என்ன? பிராமணர் அல்லாதருடைய கல்வியை பரப்புவது இந்த அமைப்போட நோக்கம். மேலும் இச்சங்கத்தில் 1000 உறுப்பினர்களை சேர்க்க திட்டமிட்டப்பட்டிருந்தனர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 1000 உறுப்பினர்களை சேர்க்கிறதாக திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் அப்போது இருந்த பிராமணர் அல்லாத பிரமுகர்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க முன்வரவில்லை. அதனால் அதுக்கு முன்னாடி இருந்த பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த முயற்சிக்கு ஆதரவளிக்க முன்வரவில்லை. காலம் கணிவதற்கு முன்பே துவங்கப்பட்ட இச்சங்கம் செயல்பட முடியாமல் போயிற்று. காலத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே இது செயல்படாமல் போயிடுச்சு. சென்னை பிராமணர் அல்லாதர் சங்கம் தான் 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பாகும். சென்னை பிராமணர் அல்லாத சங்கம், புருஷோத்தம நாயுடு, பி. சுப்பிரமணியம், 1909 சென்னை பிராமணர் அல்லாதர் சங்கம். அடுத்து சென்னை கூட்டமைப்பு குழு. சென்னை பிராமணர் அல்லாதர் சங்கம் துவங்கப்பட்ட 3 ஆண்டுகளில் சென்னை கூட்டமைப்பு குழு துவங்கப்பட்டது. ஆனால் சென்னை கூட்டமைப்பு குழு எப்பொழுது துவங்கப்பட்டது? சென்னை கூட்டமைப்பு குழு 1912ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. சென்னை மெட்ராஸ் யுனைடெட் லீக்கேஜ் அப்படின்றாங்க. இக்குழு பிராமணர் அல்லாத அரசாங்க அலுவலர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இக்குழு யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? சென்னை பிராமணர் அல்லாத அரசாங்க அலுவலர்கள். அது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? பிராமணர் அல்லாத சென்னை பிராமணர் சங்கம் வழக்கறிஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இது பிராமணர் அல்லாத அரசாங்க அலுவலர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அரசாங்க நிர்வாகத்தில் பிராமணர் ஆதிக்கத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட சரவண பிள்ளை, வீராசாமி, துரைசாமி போன்ற இக்குழு தோன்ற மூல காரணமாக இருந்திருக்காங்க. சரவணன், வீராசாமி, துரைசாமி, வீராசாமி. ஓகேங்களா? அரசாங்க சென்னை கூட்டமைப்பு குழு. அரசியல் சாராத இந்த அமைப்பு சமுதாய நடவடிக்கைகள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. அரசியல் சாராத இந்த அமைப்பு என்ன பண்ணுதாங்க, சமுதாய நடவடிக்கைகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. சென்னை கூட்டமைப்பு குழுவே பின்னர் சென்னை திராவிடர் சங்கம் என்று பெயர் மாற்றம் பெற்றது. சென்னை திராவிடர் சங்கம் எப்படி என்ன, சென்னை கூட்டமைப்பு குழு தான் என்ன பண்ணுறாங்க, சென்னை கூட்டமைப்பு குழுவே பின்னர் சென்னை திராவிடர் சங்கம் என்று பெயர் மாற்றம் பெற்றது. சென்னை திராவிடர் சங்கம் என்ன, சென்னை கூட்டமைப்புலாம் சென்னை திராவிடர் சொல்கிறாங்க. அப்போது மருத்துவராக இருந்த மாணவராக இருந்த சி. நடேச முதலியார் இச்சங்கத்தின் செயலாளராக இருந்தார். 1912 அக்டோபர் 1 பேர் மாற்றிடுறாங்க. நடேச முதலியார் இவர் ஒரு டாக்டராக இருக்காப்புல, மருத்துவ மாணவர், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, இச்சங்கத்தின் செயலாளராக இருக்கார். சென்னை திராவிடர் சங்கத்தின் சாதனை என்னென்ன சாதனை பண்ணியிருக்கு? திராவிடர் சங்கம் துவங்கப்பட்ட சில குறிப்பிட்ட சாதனைகளை செய்தது. சென்னையில் சங்கத்தின் கிளைகள் திறக்கப்பட்டன. சென்னையில் கிளை திறந்திருக்காங்க. சென்னையில் தங்கியிருந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கென்ற பிரத்யேக விடுதி துவங்கப்பட்டது. ஒரு ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க. சென்னையில் இருந்த பிராமணர் அல்லாத பட்டதாரிகளை ஆண்டுதோறும் அழைத்து அவர்களுக்கு இச்சங்கத்தின் நோக்கம் மற்றும் நடவடிக்கைகளை பற்றி எடுத்துரைத்தது. அதாவது ஒரு பட்டதாரி பிராமணர் இல்லாத ஒரு டிகிரி முடித்தவங்களை கூப்பிட்டு இந்த சங்கம் என்ன பண்ணுது அதை பற்றின நடவடிக்கைகளை சொல்லுது. அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சங்க கோரிக்கைகளை உள்ளடக்கிய 2 நூல்கள் வெளியிடப்பட்டன. 2 நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. சென்னை திராவிடர் சங்கத்தின் நடவடிக்கைகள் படித்த பிராமணர் அல்லாதரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு அவேர்னஸை மக்களிடையே கொண்டு போகுது இந்த பிராமணர் அல்லாதர் சங்கம். அது மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னையில் பல இடர்பாடுகளுக்கு இடையே கல்வி பயின்று வந்த
பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கென தனியாக ஒரு ஹாஸ்டல் விடுதியை வந்து துவக்கியதுக்கு சமுதாய மாற்றத்திற்கான அடிப்படை முக்கியத்துவமான நிகழ்ச்சின்றாங்க. ஒரு ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க, பிரான்ச் தொடங்கியிருக்காங்க, படித்த யூஜி டிகிரி படித்த இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு என்னென்ன நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணுறோன்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்காங்க. 2 புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. மக்களுடைய அவேர்னஸை கொண்டு வந்திருக்காங்க. பிராமணர் இல்லாத மாணவர்களுக்கு சென்னையில் வந்து ஒரு ஹாஸ்டலை திருப்பியும் கட்டியிருக்காங்க. அடுத்து ராயல் கமிஷன். ராயல் கமிஷன் 1912ஆம் ஆண்டு அரசாங்க பணிகளுக்கான ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டது. அப்போது சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பி. தியாகராய செட்டி அக்கமிஷனை சந்தித்து மாகாண அரசாங்கம் பதவிகளை பிராமணர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு என்பதை புள்ளி விவரங்களோடு விளக்குறாப்புல. என்ன சொல்கிறாரு? நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா புள்ளி விவரத்தோடு விளக்குறாப்புல. ஓகேங்களா? பிராமணர்கள் நிறையா போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. கமிஷன் 42 சாட்சிகளை விசாரித்தது. அவர்களில் ஒருவரான வருவாய் கோட்ட அதிகாரி பாலாஜி ராவ் பிராமணர் அல்லாத நலனை பாதுகாப்பதற்கான ஒரு வழி சாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் என்பதை வலியுறுத்தினார். பாலாஜி ராவ் என்ன பண்ணுறாரு? ஆர்டிஓ அவர் என்ன பண்ணுறாரு? சாதி வாரியாக விகிதாச்சாரம் எடுத்துருவோம், அதான் நல்லது அப்படின்னு சொல்லி 42 சாட்சிகளை விசாரித்து இது பண்ணுற ராயல் கமிஷன் 1912 அரசாங்க பணிகளுக்காக அமைக்கப்பட்டது. அடுத்து கடித கிளர்ச்சி. 1915ஆம் ஆண்டு 21 கடிதங்களை உள்ளடக்கிய நூல் வெளியிடப்பட்டது. பிராமணர் அல்லாத சி. சங்கரன் நாயரால் எழுதப்பட்ட இக்கடிதங்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இந்த கடிதங்கள் பட்டும் படாமல் இருந்த பிராமணர் அல்லாத தலைவர்கள் அனைவரையும் சிந்திக்க வைத்தன. உள்ளாய்வு செய்தோர் ஊக்கமுற்றனர். திராவிட மகாசபை என்ற அரசியல் அமைப்பை உருவாக்கி அதன் கிளைகளை மாவட்டங்களிலும் கிராமங்களிலும் துவக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. 1915 21 கடிதங்கள் எழுதுகிறாப்புல சங்கரன் நாயர். அந்த கடிதத்தை வந்து பார்த்தா 21 கடிதங்கள் பிராமணர் அல்லாத விழிப்புணர்வு ஏற்படுத்துது. திராவிட மகாஜன சபை அரசியல் அமைப்பை உருவாக்குறாங்க. பல பிரான்ச்சஸ் வந்து எல்லா மாவட்டத்தையும் கொண்டு வராங்க. கிராமங்களில் துவங்க வேணுன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்குது. இக்கடிதங்கள் அடங்கிய நூல் வெளியிடப்பட்ட அதே ஆண்டில் 1915ஆம் ஆண்டு ஸ்ரீ சங்கரன் நாயர் எழுதிய திராவிட பிரபலங்கள் என்ற நூலும் வெளியிடப்பட்டது. அப்புறம் திராவிட பிரபலங்கள் என்ற நூல் எழுதியவர் யார்? சங்கரன் நாயர். 21 கடிதங்கள் உள்ளடக்கிய நூல் வெளியிட்டது யார்? சங்கரன் நாயர். திராவிட பிரபலங்கள் என்ற நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1915. இந்த 2 நூல்களும் நல்ல வரவேற்பை பெற்றன. இவை பிராமணர் அல்லாதவரிடையே சிந்தனை கிளர்ச்சியை ஏற்படுத்தின. அப்போது சங்கரன் நாயர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? அடுத்து தேர்தல் திருப்புமுனை. 1916 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 1916ஆம் ஆண்டு இம்பீரியல் சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்றது. அத்தேர்தலில் போட்டியிட்ட பிராமணர் அல்லாத பிரபல வேட்பாளரான டி.எம். நாயரும் பி. ராமராயரும் முறையே பிராமண வேட்பாளர்களான பி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, கோவி ரங்கசாமி ஐயங்கார் ஆகியோரால் தோற்கடிக்கப்பட்டனர். பிராமண வேட்பாளர்கள் ஜெயிச்சிட்டாங்க. டி.எம். நாயரும் ராமராயரும் தோத்துட்டாங்க. அதே போன்று தியாகராய செட்டியாரும் குமார வெங்கடரெட்டி அன்னிபெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி சங்கத்தின் ஆதரவு பெற்ற பிராமண வேட்பாளரால் தோற்கடிக்கப்பட்டனர். அன்னிபெசன்ட்டுக்கும் நீதி கட்சிக்கும் ஆகாது, தென்னிந்திய பிராமணர் சங்கத்துக்கும் ஆகாது. ஓகேங்களா? காங்கிரஸை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுன்றாங்க. அனைத்து வேட்பாளர்களும் காங்கிரஸை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுன்றாங்க. சுய சிந்தனை. மிக சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த பிராமண வேட்பாளர்கள் மிக பெரும்பான்மை சமூகங்களைச் சேர்ந்த செல்வமும் செல்வாக்கு மிக்க வேட்பாளர்களை எளிதில் தோற்கடித்தது பிராமணர் அல்லாத பிரபலங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. இத்தேர்தல் தோல்விகள் பிராமணர் அல்லாதவர் ஆகியோருக்கிடையே இருந்த இடைவெளியை மேலும் விரிவுபடுத்தியது. குறிப்பாக பிராமணர் அல்லாத வாக்காளர்கள் பிராமண வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்களித்து வெற்றி பெறச் செய்தது. பிராமணர் அல்லாத தலைவர்களிடையே சுய சிந்தனையை தூண்டிவிட்டது. அதன் விளைவே நீதி கட்சியின் எழுச்சி. என்னடா நம்ம பிராமணர் இல்லாமல் இருக்காங்க, எப்படி பிராமணர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நீதி கட்சியின் தோற்றம் 1916. 2 முடிவுகள். இம்பீரியல் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய தியாகராய செட்டியும் டி.எம். நாயரும் அவர்களுடைய ஆதரவாளர்களுடன் 1916 நவம்பர் 20ஆம் நாள் சென்னை விக்டோரியா பொது மண்டபத்தில் கூடி வரலாற்று முக்கியத்துவமுடைய 2 முடிவுகளை எடுத்தனர். என்னென்ன முடிவு அப்படின்னா, தென்னிந்திய மக்கள் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை துவக்குவது, அதே போன்று தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்துவது. தென்னிந்திய மக்கள் சங்கம் அப்படின்றது என்னது? 2 அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஒன்று தென்னிந்திய நல உரிமை சங்கம், ஒன்று தென்னிந்திய மக்கள் சங்கம். தென்னிந்திய மக்கள் சங்கம் ஒரு கூட்டு பங்கு கழகத்தை போன்று வர்த்தக அமைப்பாகும். அதன் நோக்கம் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் செய்தித்தாள்களை துவக்கி அவற்றின் மூலம் பிராமணர் அல்லாதவரின் குறைகளை வெளியிடுவதாகும். அதாவது இந்த சங்கம் ஒரு பிரச்சார சாதனமாக இயங்கும். தியாகராய செட்டி இதன் செயலாளராக இருந்தார். தென்னிந்திய மக்கள் சங்கம் ஒரு கூட்டுறவு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனின்ற மாதிரி ஒரு வர்த்தக அமைப்பு, செய்தித்தாள் பிரச்சாரம் பண்ணுற ஒரு அமைப்பு. அவங்க இப்போ எல்லாருமே ஒரு டிவி சேனல் வச்சுருக்காங்க, இப்போ எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு பிரச்சார அமைப்பாக இருந்தது தென்னிந்திய மக்கள் சங்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம். நீதி கட்சி 2வது நிறுவனமான தென்னிந்திய நல உரிமை சங்கம் அரசியல் கட்சியாகும். இதன் நோக்கங்கள் பிராமணர் அல்லாதார் உரிமைக்காக நலனுக்காகவும் குரல் கொடுப்பது, அரசாங்க அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இவை பற்றி எடுத்துரைப்பது, பிராமணர் அல்லாதவர்களுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவது இக்கட்சி. ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா என்ற 3 பத்திரிகைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தெலுங்கிலும் வெளியிடப்படுவது என்று முடிவு பண்ணியிருக்காங்க.
பிராமணர் இல்லாத உரிமைக்காக போராடுறது, குரல் கொடுக்கறது, அரசாங்க அதிகாரிகளோட தொடர்பு கொள்வது, அவங்க பிரச்சனைகள் எடுத்து சொல்கிறது. பத்திரிக்கை 3 பத்திரிக்கை ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா. அதன்படியே கட்சியும் பத்திரிகையும் துவங்கப்பட்டன. ஆங்கில நாளேடான நீதி செல்வாக்கு பெற்றமையால் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நீதி கட்சி என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தனித்தனியே செயல்பட்டு வந்த சென்னை திராவிட சங்கமும் தென்னிந்திய மக்கள் சங்கமும் நீதி கட்சியோடு இணைந்தது. ஃபஸ்ட்டு பிரச்சார சபையாக இருந்துச்சு, பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றா சேர்ந்துட்டாங்க, நீதி கட்சியோடு இணைஞ்சுன்றாங்க. 1916 நவம்பர் 20 தொடங்குறாங்க. 1917 நீதி கட்சின்னு பேர் மாற்றுறாங்க. ஒன்று சேர்ந்த துருவங்கள். சென்னை மாநகராட்சியில் 2 துருவங்களாக செயல்பட்டு வந்த தியாகராய செட்டியாரும் நாயர் டிஎம் நாயருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை போக்கி இருவரும் ஒன்று சேர்ந்து நீதி கட்சிக்கு கொண்டு வந்த பெருமை நடேச முதலியாரையே சேரும். அதனால நடேச முதலியாரை நீதி கட்சியின் இதயம் என்று குறிப்பிடுகிறார்கள். இவர்தான் பின்னர் பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரி இல்லை என்ற கோஷத்தை நோ டாக்ஸ் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் என்ற சென்னை சட்டமன்றத்தில் எழுப்பினார். இவர்களுடன் மூஏ ரெட்டி, பனகல் அரசர், பொப்புளி அரசர் போன்றோரும் காங்கிரஸை விட்டு வெளியேறி நீதி கட்சியில் சேர்ந்தனர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்கிறாங்க, பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரி இல்லைன்னு சொன்னவர் யார், நடேச முதலியார். நீதி கட்சியின் இதயம் நடேச முதலியார் ரெண்டு சேர்த்து வச்சுக்கா, சண்டை போடாதீங்கப்பான்னு சொல்லி. ஓகேங்களா. நிறைய பேர் காங்கிரஸ் விட்டு வெளியே நீதி கட்சியில் சேர்ந்தாங்க. இதனால் நீதி கட்சிக்கு மக்களிடையே அங்கீகாரமும் மதிப்பும் அங்கீகரித்தது. பிராமணர் அல்லாத பிரகடனம் 1916 டிசம்பர் மாதம் தியாகராய செட்டி வரலாற்று சிறப்புமிக்க பிராமணர் அல்லாத பிரகடனத்தை வெளியிட்டார். இப்பிரகடனத்தின் முக்கிய அம்சங்கள்: இந்தியர்கள் இன்னும் சுயாட்சிக்கு தயாராகவில்லை. இந்நிலையில் பிரிட்டிஷார் இந்தியர்களுக்கு சுயாட்சி வழங்கினால் அது பிராமணர்கள் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவதில்தான் முடியும். சென்னை மக்கள் தொகையில் பிராமணர்கள் 3% மட்டுமே உள்ளனர். ஆனால் அவர்கள் அரசாங்க அதிகார வர்க்கம், சட்டம், மருத்துவம், துறைகள் என எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அளவுக்கு மீறி அவங்க தான் இருக்காங்க. மிக பெரும்பான்மையில் உள்ள பிராமணர் அல்லாதோர் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகின்றனர். ஆனால் அவர்களுக்கு அரசாங்க வேலையிலும் கல்வியிலும் உரிய இடம் கொடுக்கப்படவில்லை. இந்த நிலை நீடித்தால் பிராமணர்கள் அரசாங்க பணிகள் மற்றும் பிற பிரதிநிதித்துவ அமைப்புகளையும் அவங்க தான் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் அப்படின்னு இருக்காங்க. நான் வரி செலுத்துறது நாங்கள், ஆனால் இப்போ 3% இருக்கிறவங்க ஆளுமை அதிகார வர்க்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. செட்டி, கோமுட்டி, பல சமூகத்தினர் சென்னை, ராஜஸ்தானின் ஏகப்பட்ட கம்யூனிட்டி பேரை சொல்லி என்ன சொல்கிறாங்க, பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க. எனவே மக்கள் சுயாட்சி பெறுவதற்கு முன்பாக சாதி வேறுபாடு நீக்கப்படுதல் வேண்டும். இதற்காக நீதி கட்சி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு விசுவாசுடன் நன்றி கடன் பட்டிருக்கும். பிராமணர் அல்லாத பிரகடனம் நீதி கட்சியின் குறிக்கோள், கொள்கை, திட்டங்கள் பற்றிய அடிப்படை ஆவணமாகும். இந்த பிராமணர் அல்லாத பிரகடனம்ன்றதை வெளியிட்டவர் யார் அப்படின்னா தியாகராய செட்டி தான் வெளியிடுறாரு. அவர் மக்கள் சுயாட்சி பெறுவதற்கு சாதி வேறுபாடுகள் நீக்கப்படுதல் வேண்டும். இதற்காக நீதி கட்சி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு விசுவாசத்துடனும் நன்றி கடன் பட்டிருக்கும். பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் நீதி கட்சியின் குறிக்கோள், கொள்கை, திட்டங்கள் பற்றிய அடிப்படை ஆவணமாகும். இப்பிரகடனம் சென்னை ராஜஸ்தானி வாழ் பிராமணர் அல்லாதரின் மாகன காட்டா என்று வர்ணித்துள்ளார். சிதம்பரம் குடியரசு அப்படின்றவர். சிதம்பரம் குடியரசு இதழில் வர்ணிச்சிருக்காரு. பிராமணர் அல்லாதரின் குடியரசு இதழ் 1925 அப்புறம் தான் வரும். சிதம்பரம் குடியரசுன்னு போட்டிருக்காங்க. வர்ணித்துள்ளார் சிதம்பரம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. கண்டன குரல். பிராமணர் அல்லாதரின் பிரகடனம் அடையாள அரசியல் அறிவிப்பாகவும் அழைப்பாகவும் இருந்தது. இந்த அறிவிப்பு பிராமணர் அல்லாதோருக்கு தனிப்பட்ட அடையாளத்தை கொடுத்தது. இது தற்கால தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதிய வடிவத்தை தந்து புதிய பாதையையும் போட்டு கொடுத்தது. எனவே பிராமணர் அல்லாதோர் என்ற அடையாளத்தை வலிமைப்படுத்த இச்சொல் பிரகடனத்தில் 13 இடங்களில் பயன்படுத்தப்பட்டது. பிராமணர் அல்லாதர் என்ற அந்த அறிக்கையில் 13 இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களோட தனி இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுறதுக்காண்டி. எனினும் தேசிய பத்திரிகைகள் இப்பிரகடனத்தை சர்ச்சைக்குரிய ஆவணமாகவே பார்த்தன. இதற்கு எதிராக கண்டன குரல்கள் எழுப்பின. எடுத்துக்காட்டாக இந்து பத்திரிகை ஜி. சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணிக்க அந்த பிரகடனத்தை மிகுந்த வேதனையோடும் வியப்போடும் பரிசீலித்ததாகவும் இதில் காணப்படும் பல விஷயங்கள் நியாயமற்றதாகவும் திரித்து கூறப்பட்டிருப்பதாகவும் பெருமைக்குரிய இந்திய சமூகத்தினிடையே இந்த அறிவிப்பு கசப்புணர்வை ஏற்படுத்துவதை தவிர வேறு எந்த நோக்கத்தையும் நிறைவேற்றப் போவதில்லை என்று எழுதியிருக்கார். 1916 டிசம்பர் 20 அவர் கசப்புணர்வாக இருக்குது, மன வருத்தமாக இருக்குது வேறு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காப்புல ஜி. சுப்பிரமணியம் இந்து பத்திரிகையோட ஆசிரியர். இந்து நேசன் பத்திரிகை இப்புதிய சங்கம் துவக்கப்பட்டதை பற்றி சந்தேகத்தை கிளப்பியது. அன்னி பெசன்ட் பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் இப்பிரகடனமும் நீதி கட்சியின் அகால மரணம் அடையும் என்று ஆருடம் கூறியது. செட்டியார் பிரகடனம் சொல்லி வர்ணிக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஒருமித்த பிராமணர் அல்லாதர் என்ற வகுப்பாளர் யாரும் இல்லை என்று கூறியது. ஒரு முறைகடன கட்டுக்கதை, அரசியல் போலிப்புனைவு, கற்பனை செய்தி இதெல்லாம் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் பிராமணர் அல்லாதர் என்ற நீதி கட்சி பத்திரிகை கேலி பேசுவோர் பேசட்டும், பிராமணர் அல்லாத சமுதாயம் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு முன்னேறும் என்று எழுதியது. நீதி கட்சி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நாங்கள் இப்படி முன்னேறுவோம்னு சொல்லிட்டாங்க. எனினும் நீதி கட்சியின் எழுச்சி கோப்பையில் எழுந்த புயல் அல்ல என்பதை உணர வைத்தது. நீதி கட்சி எழுச்சி கோப்பையில் எழுந்த புயல் அல்ல என்பதை உணர வைத்தது. நீதி கட்சியோட பத்திரிகைகள் 1917 1917ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் சங்கம் தனது பங்குகளை விற்று மேலும் பணம் திரட்டி கிட்டத்தட்ட 40,000 பங்குகள் 40,000 பங்குகள் ஒரு அச்சுக்கூடத்தை வாங்கி ஜஸ்டிஸ் என்ற பெயரில் முதல் இதழை வெளியிட்டது. 1917 பிப்ரவரி 24 டிஎம் நாயர் இப்பத்திரிகையின் கௌரவ பதிப்பாளராக இருந்திருக்காரு. எம்எஸ் பூர்ணலிங்கம் துணை பதிப்பாளராக இருந்திருக்காரு. அதே போன்று பக்தாச்சலம் பதிப்பாளராக திராவிடன் என்ற தமிழ் பத்திரிகையில் இருந்திருக்காரு. ஜூன் மாதம் துவங்கப்பட்டது. அது பிப்ரவரி 24 இது ஜூன் மாதம்.
பார்த்தசாரதி ஆந்திர பிரகாசிகா என்ற தெலுங்கு செய்தி பத்திரிகையை விலைக்கு வாங்கி பதிப்பித்தார். விலைக்கு தான் வாங்கினார். நீதி கட்சி 3 பத்திரிகைகள் மூலம் கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் பரப்பும் பழக்கத்தை ஏற்படுத்தியது. 3 பத்திரிகை சொல்லியிருக்காங்க. டிஎம் நாயர் ஜஸ்டிஸு, ஆந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி நாயுடு, பத்வாச்சாரம் வந்து திராவிடன்ற இதழ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பிராமணர் பத்திரிகைகளையும் எதிர்த்து நிற்பது என்பது நினைத்து பார்க்க முடியாதது. எடுத்துக்காட்டாக திவான் பகதூர் கருணாகர மேனன் நீதி ஆங்கில பத்திரிகை ஆசிரியராக இருக்க ஒப்புதல் கொடுத்தார். எடுத்துக்காட்டாக திவான் பகதூர் கருணாகர மேனன் நீதி ஆங்கில பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்க ஒப்புதல் கொடுத்தார். ஆனால் அன்னிபெசன்ட் சிபி ராமசாமி, கேசவ பிள்ளை ஆகியோரின் பேச்சை கேட்டு கடைசி நேரத்தில் ஆசிரியர் பொறுப்பை ஏற்க மறுத்துவிட்டார். திவான் பகதூர் கருணாகர மேனன் நீதி என்றவர் ஆங்கில பத்திரிகை ஆசிரியர் இருக்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் அன்னிபெசன்ட் ராமசாமி இவங்க பேச்சை கேட்டு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே வந்துடுறாரு. பிராமணர் அல்லாதவர் மாநாடு 1917. நீதி கட்சியின் கொள்கைகள். நீதி கட்சி துவக்கப்பட்டு பிராமணர் அல்லாதவர் பிரகடனம் வெளியிட்ட பின் முதல் பிராமணர் அல்லாதவர் மாநாடு 1917 ஆகஸ்ட் 19ஆம் நாள் கோயம்புத்தூரில் ரமராயனின் தலைமையில் நடைபெற்றது. அப்போ முதல் பிராமணர் அல்லாதவர் மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது? ரமராயனின் தலைமையில் நடைபெற்றது. ஆகஸ்ட் 19, 1917 நடைபெற்றது. ஓகேங்களா? நீதி கட்சியின் நோக்கங்களும் இலக்குகளும் தெளிவுபடுத்தப்பட்டன. நீதி கட்சியின் நோக்கங்களும் இலக்குகளும் தெளிவுபடுத்தப்பட்டன. தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து சமூகங்களின் கல்வி, பொருளாதாரம், சமூக ஒழுக்க நிலைகள் மேம்படுத்துதல். ஃபஸ்ட்டு பாயிண்ட். பிராமணர் அல்லாதவரின் எண்ணங்களையும் எதிர்ப்புகளையும் ஆங்கில அரசாங்கத்திடம் எடுத்துரைத்தல். பொதுக்கூட்டங்கள், பிரசுரங்கள் மூலம் கட்சி கொள்கைகளையும் செயல் திட்டங்களையும் பற்றி பிரச்சாரம் செய்தல். இக்கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக 1917ஆம் ஆண்டு இறுதிக்குள் கோவை, சேலம், திருநெல்வேலி, பிக்காவளை, புலிவெண்டியா, பெசவாடா ஆகிய நகரங்களில் மாநாடுகள் நடத்தப்பட்டன. இம்மாநாடுகள் நீதி கட்சி நிலை பெற்று விட்டது என்பதை உறுதிப்படுத்தின. ஒரே ஆண்டில் 6 வட்டார மாநாடுகள் நடத்திய முதல் மாநில மாநாடு நடத்திய பின்னாடி முதல் மாநில மாநாடு 1917 டிசம்பர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28, 29 தேதிகளில் வெலிங்டன் திரையரங்கில் சென்னையில் நடந்தது. மாகாண மாநாடு வந்து மாவட்ட மாநாடு கோயம்புத்தூர் நடைபெற்றிருக்கு. மாநில மாநாடு வந்து பார்த்தோம்னா சென்னையில் வெலிங்டன் நகரில் நடைபெற்றிருக்கு. அம்மாநாட்டில் துவக்க கல்வி, விவசாய கல்வி, தொழிற்கல்வி, பொது நிறுவனங்கள், அரசாங்க பணி, உள்ளாட்சி அமைப்புகள், அறக்கட்டளை அமைப்புகள், சமூக சமய முன்னேற்றம், தற்காப்பு இயக்கம், அரசியல் சீர்திருத்தம், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், லட்சிய கனவுகள் பற்றியெல்லாம் பரிசீலிக்கப்பட்டது. அந்த 1917ஆம் ஆண்டு டிசம்பர் 28, 29 தேதியில் பற்றி பேசுகிறாங்கன்னு பாருங்களேன். அரசியல் கல்வி, தொழிற்கல்வி, விவசாய கல்வி, துவக்க கல்வி, பொது நிறுவனங்கள், அரசாங்க பணி, உள்ளாட்சி அமைப்புகள், அறக்கட்டளை அமைப்புகள், சமூக சமய முன்னேற்றம், தற்காப்பு இயக்கம், அரசியல் சீர்திருத்தம், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், லட்சிய கனவுகள். எப்படி யோசிச்சிருந்துருக்காங்க பாருங்கள். அப்பயே அரசியல் போர் துவங்கிவிட்டது, ஓயாது உழையுங்கள், வெற்றி நடை போடுங்கள், உங்களுடைய சமுதாய உரிமைகள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம், ஆனால் வருங்கால சமுதாயம் இவற்றை நிச்சயம் அறுவடை செய்யும் என்ற அறைகூவலோடு மாநாடு முடிவுற்றது. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மாநாடு: அரசியல் போர் துவங்கிவிட்டது, ஓயாது உழையுங்கள், வெற்றி நோக்கி நடைபோடுங்கள், உங்களுடைய சமுதாய உரிமைகள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம், ஆனால் வருங்கால சமுதாயம் இவற்றை நிச்சயம் அறுவடை செய்யும் என்ற அறைகூவலோடு மாநாடு முடிவுற்றது. 1917 டிசம்பர் 28, 29 வெலிங்டன் திரையரங்கில். ஓகேங்களா? நடைபெற்றது. முக்கியமானது. ஓகே, இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நீதி கட்சி மாநாடு, நீதி கட்சி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம அடுத்த கிளாஸில் நீதி கட்சியோட ஒவ்வொரு ஆண்டுகளோட ஆட்சி எத்தனை ஆண்டுகள் மொத்தம் வந்து 17 ஆண்டுகளில் 13 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டில் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீதி கட்சியோட செயல்முறைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. புதிய நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அதில் இருக்குது. ஓகேங்களா? ஹைப் பண்ணிடுங்க மறக்காமல். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.